கௌரி கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. மறுபடியும் எதுக்கு சொன்னதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்கீங்க? திருப்பதி போனா திருப்ப வரும்னு சொல்லுவாங்கல்ல. நல்லபடியா பெருமாளை தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வருவோம். வந்ததும் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னே. நீ சொல்றது சரிதான்டா. எப்படியும் தரிசனம் முடிச்சு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு திரும்பிடுவோம். வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். ஆனா ஜனா அண்ணே, துர்காவும் கௌரியும் நம்மள வலையில சிக்க வைக்க ஏதோ சதி பண்றாங்களோன்னு தோணுது. அது என்னவா வேணா இருக்கட்டுங்க. வீட்டுக்கு வரணுங்கிற விதி இருந்தா வருவாங்கன்னு அந்த துர்கா எவ்வளவு திமிரா சொன்னா. அதுக்காகவாவது நம்ம திருப்பதி போய் ஆகணுங்க. சரி சரி, எந்த குழப்பமும் இல்லாம நாம கோயிலுக்கு கிளம்பலாம். எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, ட்ரெயினுக்கு நேரமாச்சு. மாமா சரிண்ணே. நான் திருப்பதிக்கு வரல. ஏன் வரல? ஓஹோ, நாங்க இல்லாதப்போ உன் தோஸ்து துர்கா கூட கௌரி வீட்டு விசேஷத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கியா? ஐயோ அத்தை, நானாவது கௌரி வீட்டுக்கு போறதாவது. அப்புறம் எதுக்கு நீ திருப்பதிக்கு வரலன்னு சொல்ற? வீணா, என்ன தாகமா இருந்துச்சு, லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன். அது உனக்கு பொறுக்காதுல்ல? சொல்லு, உனக்கு லெமன் ஜூஸ் வேணுமா? அதெல்லாம் உன்ன மாதிரி சூடு பாட்டிங்களுக்கு தான் தேவைப்படும். ஐம் ஆல்வேஸ் கூல் யூ நோ. இங்கிலீஷ் வர வர நீ வேற லெவலுக்கு போயிட்டு இருக்க. சரி, எதுக்கு வந்து அதை சொல்லு. ஏன் வீணா, எல்லாரும் திருப்பதி போறீங்கல்ல, அதான் ஹாப்பி ஜர்னின்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இவ ஹாப்பி ஜர்னின்னு சொன்னாலே அப்ப ஜர்னி ஹாப்பியா இருக்க போறதில்லன்னு அர்த்தம். வீணா, இப்பெல்லாம் நீ கூட வேற லெவல்ல இருக்க. என்ன சொல்ற? நான் எதுக்கு சொல்றேன்னு ஈஸியா கேட்ச் பண்ணிக்கிறியே. எனிவேஸ், ஹாப்பி ஜர்னி. ஐயோ, அப்ப திருப்பதிக்கு போற வழியில ஒரு சம்பவம் இருக்கணுமே. இதுல நம்ம மாட்டிக்க கூடாது. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இவங்களே போயிட்டு வரட்டும். கோவிந்தா கோவிந்தா. ஏ வீணா, என்னடி ஆச்சு உனக்கு? ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லாம என்னத்தை யோசிச்சுட்டு நிக்கிற? அது வந்து அத்தை, அது அக்கா, இவ வரலன்னா என்னக்கா? இவளை எங்கே விட்டுட்டு நாம எல்லாரும் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். அது சரிடி, இவ ஏன் வரலன்னு சொல்றான்னு அதுக்கு ரீசன் தெரியணும்ல. அது வந்து ஏ வீணா, கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லு. அது பெரிய ரீசன் எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இன்னைக்குன்னு பார்த்து உங்க புள்ள நாம வெளிய போகணும், ரெடியாருன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை கூப்பிட்டு எப்படி போகாம இருக்கிறது? அதான். தேவா எங்க போகணும்னு சொன்னா? அத கேக்குறதுக்குள்ள போயிட்டாரு. அவர் வரத்துக்குள்ள நான் போய் ரெடி ஆகணும். உனக்கும் சேர்த்து தானே டிக்கெட் போட்டிருக்கு. கடைசி நேரத்துல வர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, உன் புருஷன் கிட்ட எங்க கூட வரேன்னு சொல்லிடு. சொல்லாம இருப்பேனா அத்தை? சொன்னேன் அத்தை, ஆனா அவரு அத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நம்ம வெளியில போறோம்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? சரி சரி, நீ உன் புருஷன் கூடவே போயிட்டு வா.
ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இரு. ஆ. தேவா உன்னை அந்த கௌரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட போறான். சரிங்க மாமா, அத நான் பாத்துக்கிறேன். சரி சரி, மத்தவங்க எல்லாம் ரெடி ஆகுங்க. ம் போங்க. சரிங்கண்ணா. போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. அத்தை, என்னடி? திருப்பதி லட்டு பத்திரம் பூந்தி ஆயிடாம முழுசா எடுத்துட்டு வாங்க, சரியா? திருப்பதி லட்டு ரொம்ப முக்கியம். போடே. காவேரி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டு இல்ல? எடுத்து வச்சிட்டேன். சரி, சித்தப்பா அப்பானுவல்ல? இப்போ வந்துருவாரு. அத்தை, நீ எல்லாம் கரெக்டா பேக் பண்ணிட்டியா? எல்லாம் பேக் பண்ணிட்டேன் சித்தப்பா. என்ன வீணாக்கா, எல்லாரும் திருப்பதிக்கு கிளம்பிட்டீங்க போல. இவ கேக்குற விதமே சரியில்லையே. போறப்ப பூனை குறுக்க வந்தா பரவாயில்ல, இங்க என்னடானா பூனையே வந்து பேச்சு கொடுக்குதே. ஊருக்கு போற இவங்க நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே. வீணாக்கா, நான் கேட்டது காதுல விழலையா? சந்தோஷத்துல தலைகால் புரியல போல. எனக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியலையா? நீ வேற, நான் தான் திருப்பதிக்கே போகலையே. நீங்க போகலையா? அத்தை, வீணாக்கா வரலையாமே, ஏன் இவங்கள மட்டும் விட்டு போறீங்க? நீ வரல இல்ல, அதான் ரொம்ப வெசனப்படுறா. வேணும்னா ஒண்ணு பண்ணு, நீ கௌரி வீட்டு விசேஷத்துக்கு இவளை கூட்டிட்டு போமா. அதுக்கு என்ன, வந்தா கூட்டிட்டு போறேன். ஏ துர்கா, யார் எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, வீணாவ கௌரி வீட்டு விசேஷத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. அப்படியா வீணா? ஐயோ மாமா, அத்தை சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க. ஏன் அத்தை சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சரி சரி, ட்ரெயினுக்கு நேரமாச்சு, கிளம்புங்க. அப்போ எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க எல்லாரும் நல்லபடியா போயிட்டு தான் வருவோம். வாங்க எல்லாரும் போலாம். வாக்கிலா. அத்தை, குடிங்க. போலாம். வாங்க. ஹலோ, யாரு? நான் டிக்கெட் ஏஜென்சி சோமு பேசுறேன். சோமு, நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஐயா நல்ல வேலை, நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போன் பண்ணிட்டேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் ஐயா. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு தானே திருப்பதி போக ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஆமாயா, ஆனா அந்த ட்ரெயின் கேன்சல். என்ன சொல்ற? திருப்பதி எக்ஸ்பிரஸ்ல நாம புக் பண்ணியிருந்த கோச்சில் தீ பிடிச்சிச்சிங்க. அதனால ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொரு நாளைக்கு அன்னைக்கு நான் போனேன்னு சொன்னீங்கன்னா நான் புக் பண்ணி தரேன். சரி, நான் பேசிட்டு சொல்றேன். சரிங்கய்யா. என்னாச்சுங்க? ட்ரெயின் கேன்சலா? ஏன்னு ஏன் கேன்சல் ஆச்சு? ட்ரெயின்ல ஏசி கோச்சு தீ பிடிச்சிருச்சா? அதனால கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அப்படின்னா நாம இன்னைக்கு திருப்பதி போக முடியாதா? ஜனா, என்ன கொஞ்சம் யோசிக்க விடுறியா? ஆஹா, ஆரம்பமே அதிரடியா இருக்கே. ஒருவேளை இது கனகாவோட திருவிளையாடலா இருக்குமோ? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ? பெரியா, ம். ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சா? ட்ரெயின் கேன்சல் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? டிவில ஃபிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு, அத பார்த்து தான் கேக்குறேன். அப்போ
நீங்க திருப்பதிக்கு போகல. உங்க ட்ரிப்பு கேன்சல் ஆயிருச்சு. அப்படிதானே பெரியயா? இல்ல, நாங்க திருப்பதி போக தான் போறோம். ஓ, எதுக்காகவும் பெருமாள் தரிசனத்தை நாங்க மிஸ் பண்றதா இல்ல. மாமா, ட்ரெயின் கேன்சல்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி போக முடியும்? கார்ல கிளம்புனா கூட தரிசன டைமுக்கு போயிடலாம். ஓ, நல்ல யோசனை அண்ணே. அழுத்தி பிடிச்சா 3 மணி நேரத்துல திருப்பதி போயிடலாண்ணே. ஆமா மாமா, 3 மணி நேரத்துல போயிடலாம். பெரியயா, அப்போ திருப்பதிக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஏன் கேக்குற? ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால கௌரி வீட்டு விசேஷத்துக்கு நாங்கெல்லாம் வருவோம்னு எதிர்பார்த்தியா? சாச்சா, நான் அப்படி நினைக்கல. நீங்களா வந்து கலந்துக்கிற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க கிடையாது பெரியயா. எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு உங்களை கட்டாயப்படுத்த முடியுமா என்ன? நான் அப்ப சொன்னதை இப்பவும் சொல்றேன். நீங்க வரணும்னு விதி இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். நீங்க நல்லபடியா கார்ல திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஆஹா, சென்டிமெண்டா பேசுற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை ஊசியை வச்சு குத்துறாளே. நீ எவ்வளவு குத்துனாலும் எங்களுக்கு வலிக்கவே வலிக்காதடி. லேட் ஆகுது, கிளம்புங்க. வாங்க வாங்க, வணக்கம். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வாங்க வாங்கய்யா, வாங்கம்மா. வணக்கம் வாங்க வணக்கம். வாங்க. வணக்கம்மா, வாங்கம்மா. வணக்கம் வாங்க. என்ன கௌரிம்மா, பாத யாத்திரைக்கு தயாராயிட்டியா? ஆமாம்மா, தயாராயிட்டேன். இன்னைக்கு இங்க இருந்து பேழப்பட்டிய சுமந்து பாத யாத்திரையா கொண்டு போய் எள்ளக்காளி கோயில்ல சேர்க்கணும். இது என் துர்காவோட உத்தரவு. பாத யாத்திரையில நீங்களும் கலந்துக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நான் சொன்னதும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிமா. அட என்ன தாயி, கனகதுர்கா கோயில்ல திருடு போன சிலை திரும்ப கிடைக்கணும். குறிச்ச தேதியில கும்பாபிஷேகம் நடக்கணும். அதுக்காகத்தானே நீ கடுமையான விரதம் இருந்து இவ்வளவு தூரம் நீ பாத யாத்திரை போக போற. உனக்கு துணையா நாங்க வராம வேற யார் வருவா? தாயி, இந்த பாத யாத்திரை நல்லபடியா முடியணும்னு நாங்களும் வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து இந்த காரியத்தை நல்லபடியா முடிக்கணும்னு ஒரு வேகத்தோட வந்திருக்கோம். ஆத்தா கனகதுர்கா கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியணும். ஊர்ல நல்ல மழை பொழியணும், விவசாயம் எல்லாம் செழிக்கணும். ஆத்தா மனசு குளிர்ந்தா இதெல்லாம் தானா நடக்கும். போற வழியில பல இடையூறுங்க வரும்னு துர்கா சொல்லிருக்கா. ஆத்தா துணை இருப்பா, அப்புறம் என்ன தாயி?
எத்தனை தடங்களும் சோதனைங்க வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெட்டியை கொண்டு போய் எல்லக்காளி கோயில சேர்த்துருவோம் தாயி. ம். ஆமா, நம்மள வழி அனுப்புறதுக்கு துர்கா வரப்போறதா சொன்னியம்மா. இன்னும் துர்காவை காணுமே. துர்கா மட்டுமா வரும்? அவங்க புகுந்த வீட்டுல எல்லாரும் வருவாங்கல்ல. எல்லாரும் வருவாங்களான்னு தெரியலம்மா. ஆனா கண்டிப்பா துர்கா வந்துடும். சரி, நீங்க எல்லாரும் இப்படி உட்காருங்க. துர்கா வந்ததும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். அண்ணே, எல்லாருக்கும் பானகம் தண்ணி கொடுங்க. ஆ, எல்லாரும் உட்காருங்க. ஆ, உட்காருங்க. சரிங்க. உட்காருங்கண்ணா. உட்காருங்கம்மா. ஆ, உட்காருங்கய்யா. என்னங்க, ம், இந்த ட்ரிப்பை என்னால மறக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படி? ட்ரெயின் கேன்சல் ஆன உடனே எங்க நீங்க திருப்பதி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். சட்டுன்னு கார்ல போலான்னு முடிவெடுத்தீங்க பாருங்க. துர்காவுக்கு சரியான நோஸ் கட் கொடுத்தீங்க. அத நினைச்சு நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடைசி வரைக்கும் கௌரி வீட்டு விசேஷத்துக்கு விதி இருந்தா வருவோம், விதி இருந்தா வருவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. திருப்பதிக்கு போக விடாம நம்மள கௌரி வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைச்சா. ஆனா விதி, நாம திருப்பதிக்கு போகணும்னு இருக்கிறப்ப அத மாத்த யாரால முடியும்? அதான் அவ ஆசைப்பட்டதை மீறி நாம கிளம்பி வந்துட்டோம்ல. அந்த ஆத்திரம் வேற அவளுக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்கு துர்காவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆ? இந்த ஜர்னியை என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் சரிதான் பெரியவரே. ம். இன்னிலிருந்து நமக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். டேய் அர்ஜுன், அப்பா, நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு சொல்லி வாய மூடல. கார்ல இருந்து புகை வருது. ஆமாப்பா, இன்ஜின்ல இருந்து வருது. டேய், புகையோட டிரைவ் பண்ணாத வெடிச்சிட போகுது. முதல்ல காரை நிறுத்திட்டு என்னன்னு பாருடா. இருமா. ஆமா ஆமா. டேய் வா. வண்டி நிறுத்தி பாரு. ஆ, சரிப்பா. நிறுத்து நிறுத்து. என்னாச்சுடா? டேய், அப்பா, இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது. இதோடலாம் ரொம்ப தூரம் போக முடியாது. போற வழியில ஒர்க் ஷாப் இருந்தா பாத்துக்கலாம்டா. உள்ள வா. சரிப்பா. ஏண்டா, வண்டி எடுக்கும்போது இதெல்லாம் பாக்குறது இல்லையாடா? சரி சரி, கிளம்பு. ஏய் அர்ஜுன், அப்பா, இந்த ரூட்ல ஒர்க் ஷாப் கூட இல்ல. நேரா பைபாஸ புடிச்சு போயிருக்க வேண்டியதானே? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை திருப்பதிக்கு இதான் ஷார்ட் கட்னு கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்ப பார்த்தா இந்த ரூட் தான் ரொம்ப தூரமா இருக்கும் போல தெரியுதுப்பா. பைபாஸ் ரோடு இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தெரியல. கார்ல புகை அதிகமாயிட்டே வருது. டேய், புகை ஜாஸ்தி ஆகுதுடா. இந்த ரூட்ல ஒர்க் ஷாப் இருக்கான்னு காரை நிப்பாட்டிட்டு யார்ட்டையாவது கேளு. ஆ, சரிப்பா. அண்ணா அண்ணா இருங்க. அண்ணா, இங்க பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கா? என்ன கேட்டீங்க? இங்க பக்கத்துல ஒர்க் ஷாப் ஏதாவது இருக்கா? என்னது? ஐயா, இங்க பக்கத்துல ஒர்க் ஷாப் எங்க இருக்கு? என்னையா இப்படி மெதுவா பேசினா என் காதுல எப்படி விழும்? மெதுவா பேசுறேனா?
டேய் அர்ஜுன், வேற யார்ட்டையாவது கேளு, வண்டி எடு. சரிப்பா. ஏங்க என்னங்க வழி மறிச்சு ஏதோ கேட்டீங்க, பதில் எதுவும் தெரிஞ்சுக்காம கண்ணாடி ஏத்துறீங்க? பக்கத்துல ஒர்க் ஷாப் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். என்னது? ஓ ஒயின் ஷாப்பா? ஒயின் ஷாப்பா? அட பாவி. ஐய ஒர்க் ஷாப்பு. அதான் எனக்கு நல்லா கேக்குதே. திரும்ப எதுக்கு ஒயின் ஷாப்னு சொல்றீங்க? இவன்கிட்ட பேசிட்டு இருந்தா திருப்பதி போன மாதிரிதான். வண்டி எடுறா. சரிப்பா. சரியான ஆளா இருக்கான். யார் அவன்? சொல்றத காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். காருக்குள்ள பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு குடிக்கிறதுக்கு கடை எங்கன்னு கேக்குறான் பாரு. காலம் கெட்டு போச்சு. எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா, நீங்க எடுத்துக்கோங்க. எடுங்க. இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க.